திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நான் அறிவேன். பொறுமையாக காத்துக்கொள். உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன். அதுவரை காத்திரு. என் குழந்தையே, குழப்பம் வேண்டாம். நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. அலைப்பாயும் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் அலைபவனுக்கும் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கும் முன்னேற்றமோ மோட்சமோ எந்த விதத்திலும் எப்போதும் கிடைக்கப் போவதில்லை. அரைக்குறையாக தெரிந்து கொண்டு எந்த செயலிலும் இறங்காதீர்கள். அரைகுறையாக தெரிந்தவர்களின் பேச்சையும் கேட்டு எதையும் செய்து விடாதீர்கள். எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்து முடிக்காமல் பாதியிலேயே வெளியேறியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கே ஆபத்தாக முடியும். ஒருபோதும் பாதியிலேயே வெளியேறியவர்களிடமிருந்து ஆலோசனைகளை கேட்காதீர்கள். நல்லொழுக்கம், நல்ல பழக்கம், நற்சிந்தனை உடையவர்கள் சமூக அந்தஸ்து பெற்று அனைவராலும் மதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள், புகழப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். முயற்சி என்ற ஒற்றை சொல்லே வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். வாழ்க்கையில் எது உங்களை கைவிட்டாலும் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்தால் அதற்கான பலன் கிடைக்கும். நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். உங்கள் செயல்களும் எண்ணங்களுமே உங்கள் எதிர்காலத்தின் விதைகள். ஊதியம் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படுவதில்லை. அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காகவே தரப்படுகிறது. நீங்கள் தெரிந்து கொண்டதை உங்கள் தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் உயர்வுகளுக்காகவும் பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை யாரும் திருட அனுமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்கு சொந்தமானவை. மற்றவர்களின் எதிர்மறை கருத்துக்களோ கேலிகளோ சந்தேகங்களோ உங்கள் கனவுகளை பறித்து கொள்ள அனுமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகளில் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருங்கள். தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல. அதுவும் வெற்றியின் ஒரு பகுதிதான். வெற்றியை நோக்கி தொடர்ச்சியாக உழைப்பவர்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான். வாழ்க்கை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் அனுபவிப்பது அல்ல. நீங்கள் விரும்பிய எதையும் உங்களால் அடைய முடியும். அதற்காக உங்களிடம் இல்லாததை நினைத்து ஏங்கவும் வேண்டாம். ஆனால் உங்களிடம் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது முக்கியம். சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டால் வாழ்க்கை மேலும் நிறைவானதாக மாறும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர் உழைப்பாளராக இருந்தால் போதும். வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். உங்கள் நோக்கத்தின் உறுதியே உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தின் மீதான உறுதியும் அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் இருப்பதும் தான் உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு உகந்த நேரம் என்று எதுவும் கிடையாது. முதலில் தொடங்கிவிடுங்கள். பிறகு உங்களுக்கான உகந்த நேரத்தை நீங்களே உருவாக்குங்கள். மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகாதே. உன் மீது நம்பிக்கை வை. நீ தனித்துவமானவன். உனக்குள் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. தன்னை நம்பிய யாரும் தோற்றதாக சரித்திரமில்லை. உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது உங்களின் பிரச்சனை. நீ சந்திக்கும் தோல்விகள் அனைத்தும் தற்காலிகமானவைதான். அவை உனக்கு ஏதோ ஒரு பாடம் புகட்டவே வருகின்றன. அந்த பாடம் எது என்பதை கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி மீண்டு எழுந்து விடலாம் அனைத்து தோல்விகளில் இருந்தும். எல்லோரையும் போல் ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. வித்தியாசமாக சிந்திப்பவர்கள்தான் வெற்றிகளை விரைவாக எட்டி பிடிக்கிறார்கள். அமைதியாக இருப்பவர்களை பலமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். வெடிக்காதவரை அணுகுண்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும். வெடித்து சிதறும் போதுதான் தெரியும் உண்மையில் யாருக்கு பலம் அதிகம் என்று. வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். நீங்கள் உட்பட நமக்கான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியாமல் போகலாம். ஆனால் எதிர்காலத்திற்கு தகுந்தபடி நம்மை தயார் செய்து கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும். எதற்கும் தயாராக இருங்கள். வாழ்க்கையில் இரண்டே நிலைகள் தான் உள்ளன. சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது. இதில் எது உங்களுக்கு சம்மதம் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எதையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள். நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது.
நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. தவறுகளை தன்மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் கவனமாக இருங்கள். கோபத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உங்கள் மீதுதான் தவறு என்று சொல்லிவிடுவார்கள். கர்மா, நீ செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதே. நீ செய்யும் தவறுகான தண்டனை நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதை மறவாதே. இப்பொழுதே நீ செய்யும் தவறுகளை நிறுத்திவிடு. உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று வருத்தம் அடையாதே. நீ யார் என்று உனக்கு காட்டுவதும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே. இந்த உலகத்தில் ஒரு நீதி உண்டு. நீ எதை செய்கிறாயோ அது உன்னை வந்து சேரும். நீ செய்யும் செயல்கள் நல்லதாக செய். நீ செய்யும் தீயவை உன்னை வந்து சேர்ந்தால் உன்னால் எழுந்து கொள்ள முடியாது. சிந்தித்து செயல்படு. விழுந்து விட்டேன் என்று நினைக்காது. மீண்டும் ஒரு முறை எழுந்து ஓடு. உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை அடையும் வரை. உந்தன் துணையாக உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சு நிற்காது. துணிவுடன் முயற்சி செய். வெற்றி நிச்சயம். உன் வாழ்வில் எது குறையானாலும் அதை சரி செய்து தருவேன். உன்னை நலமாக வாழ வைப்பேன். யார் அன்பிற்கும் ஏங்கி கண்ணீர் வடிக்காது. என் பிள்ளை நீ. உனக்கு தந்தையின் அன்பும் தாயின் அரவணைப்பும் தோழன் போல் ஆறுதல் கூறவும் மூச்சு போல் உன்னில் கலந்துள்ளேன். வருந்தாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். என் மீது நீ கொண்ட அன்பு உண்மையாகவும் தூய்மையாகவும் உள்ளது. கேட்டது கிடைக்கவில்லை என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே. உன் உண்மையான அன்பிற்கு என் இரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன். இந்த வைகாசி விசாகம் உன் வாழ்வில் ஒரு நல்ல திருப்பத்தை தரும். உன் ஞாமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எண்ணியது உன் கை சேரும் நாள் வரும். என் பெயரை சொல்லி உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய். என் ஈசனே என்று நீ அழைத்தாய். மனவேதனையுடன் அழைத்தது போல் இருந்தது. அதனால்தான் உன் அப்பன் ஈசன் ஓடி வந்து விட்டேன். இமை பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சொல்கிறேன். என்னை கண்ட இந்த நொடி ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள். நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நொடிக்கு நொடி உணர்த்துவேன். நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைக்காதே. இனி வரும் காலங்களில் உன் வாழ்வில் பல அதிசயங்களை காண்பாய். உன் சிந்தையில் எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் மட்டுமே ஓடுகிறது. கலங்காதே. விரைவில் சரி செய்து தருவேன். உன் குறிக்கோளை தெளிவாக வை. எதையும் சமாளித்து முன்னேற கற்றுக்கொள். உன் வெற்றி ஆரம்பமாகும். நம்பிக்கையை இழக்காதே. நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் நீ தொடங்கிய பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என்று அஞ்சாதே. உன் கரங்களை நான் இறுக பிடித்துள்ளேன். நிச்சயம் நல்வழி காட்டுவேன். வளமோடும் நலமோடும் வாழ்வாய். நீ நினைத்த ஒன்றை உனக்கு பரிசாக அளிப்பேன். என் தரிசனம் அதிகமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவே என் தரிசனம். கலங்காமல் காத்திரு. நடப்பவை அனைத்தும் நலமாக நடத்தி தருவேன். யாரையும் நினைத்தும் கலங்காதே. தனியாக இருப்பதாக நீ உணர்கிறாய். உன்னோடு உன் மூச்சு போல் நான் கலந்திருப்பவன். உன் ஆறுதல் நானே. உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன். நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தம் கொள்ளாது. உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை பாதுகாத்துள்ளேன். நீ என் அரவணைப்பில் உள்ளாய். என் திருவடியை பற்றி உறுதியாக நிற்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். ஒரு முறை ஈசனே என்று அழைத்தால் நீ திரும்பும் திசை எல்லாம் காட்சி தருவேன். தைரியத்தை இழக்காதே. நீ பயப்படும்படி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நம்பிக்கையோடு நீ தொடங்கிய பயணம் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன். என் தங்கமே, உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு எது சிறந்தது என்று என்னை தவிர யார் அறிவார்? பொறுமையுடன் இரு. நீ விரும்பியதை நிச்சயம் விரைவில் அடைவாய். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்வாய். அதற்கான சக்தியை என்னிடமிருந்து நீ பெறுவாய். உன் மனதில் நீ தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். செலவு
நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது. இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோரும் மரிக்கும் வரையிலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது, உங்களுக்கான நேரமும் கிடைக்காது. பல நேரங்களில் ஏற்றி விடுபவர்களை விட ஏறுபவர்களின் தன்னம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்களின் வலிமையை பெருக்கிக் கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். எதுவும் சரியில்லை என்றோ யாரும் சரியில்லை என்றோ குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். முதலில் உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். காலத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை காலம் ஒரு நாள் உயரத்தின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றிவிடும். சொன்ன சொல், எரிந்த கல், எய்த அம்பு, தவறவிட்ட காலம், இவற்றை யாராலும் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது. இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது. சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கைதான். எதை தொலைத்தாலும் தேடி கண்டுபிடித்து விடலாம், ஆனால் தொலைத்துவிட்ட வாழ்நாட்களை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் உதிர்ந்து கொண்டிருப்பது பூக்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாட்களும் தான். நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார நிலையை அடைவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமெல்லாம் ஒன்றுமல்லை. உண்மையில் பொருளாதாரம் என்பது பிரச்சனை இல்லை. அதை பிரச்சனையாக நினைக்கும் உங்கள் மனம்தான் மிகப்பெரிய பிரச்சனை. மற்றவர்களை நம்புவதற்கு முன் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒரு மரக்கிளையின் நுனியில் அமரும் பறவை கிளை முறிந்து விடுமோ என்று அஞ்சுவதில்லை. காரணம், அது நம்புவது அதன் சிறகுகளை மட்டும்தான் காய்ந்து போன சருகுகளை அல்ல. பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்களாக ஆகிவிடுவதில்லை. அதுபோல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாகவே இருந்து விடுவதும் இல்லை. எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மதிப்பும் இருக்கிறது. உங்கள் உழைப்பை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள், அதை மதிப்பு மிக்கதாக மாற்றுங்கள். பணக்காரர்கள் வேலை பார்ப்பதில்லை, அவர்களின் பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள். இதுதான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு.